டைரக்டர் சீனு ராமசாமியோட அடுத்த படம் கோழி பண்ணை செல்லதுரை. இந்த படத்தில் ஏகான், பிரிகிடா, ஐஸ்வர்யா தட்டா, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஜோ படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண விஷன் சினிமாஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இப்போது அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவோட அடுத்த படம் குண்டூர் காரம். இந்த படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் பொங்கலுக்கு ஜனவரி 12ஆம் தேதி இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர்ஸ் நயன்தாராவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அன்னபூரணி. அன்னபூரணி படம் இப்போ அஃபிஷியலாக ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத் டிஜிட்டலில் டிசம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் டிஜிட்டலில் டிசம்பர் 29 ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் இந்தியன் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் சேம் டேட்டில் பேன் இண்டியா லாங்குவேஜில் அன்னபூர்ணி படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகர் மம்முட்டியோட அடுத்த படம் மலைக்கோட்டை வாலிபன். படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜனவரி 25 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்துலேருந்து புதிய போஸ்டர்ஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. தெலுங்கு நடிகர் வெங்கடேஷோட 75வது படம் சைந்தவ். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் 3rd சிங்கிள் டிசம்பர் 29 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தில் வெங்கடேஷ், நவாசுதீன், சாரதா ஸ்ரீநாத், ஆர்யா, ஆண்ட்ரியாலாம் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் 3rd சிங்கிள் டிசம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் பொங்கலுக்கு ஜனவரி 13ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர்ஸ் யுவனாவோட நடிப்பில் அடுத்த படம் மதிமாறன். மதிமாறன் படத்துக்கு சென்சார் போர்டு யூ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. கம்மிங் வீக் டிசம்பர் 29ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஜித்தன் ரமேஷன் நடிப்பில் அடுத்த படம் ரூட் நம்பர் 17. சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இந்த படமும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் மற்றும் இந்துஜாவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பார்க்கிங். பார்க்கிங் படம் அஃபிஷியலாக இந்தியன் OTT ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 30ஆம் தேதி டிஸ்னி + ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் அஃபிஷியலாக பார்க்கிங் படம் OTTயில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் டன்கி. டன்கி படம் ரிலீஸ் ஆன முதல் 6 நாட்களில் இதுவரைக்கும் 283 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் கலெக்ஷன் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சலர் படக்குழுவினர் ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களோட வசூல் மட்டும்தான் இதுவரைக்கும் அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் இதுவரைக்கும் 5 நாள் வசூல் அஃபிஷியலாக அறிவிக்கலை. அப்கமிங் டேஸில் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சலர் படத்தோட டே பை டே புக்கிங்ஸ் கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கேற்றாப்புல கலெக்ஷன் அப்டேட்ஸும் அஃபிஷியலாக வெளியிடலை. சலர் பார்ட் 2 எந்தளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்க்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.